வருண் டாக்ஸில் இன்றைக்கி தாக்கிறதுக்காக வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல பேர் வந்து கேமிங் அப்படிங்கிறத தொழிலாகவே பண்ணிருக்காங்க. கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ கேம் லைஃப் அவங்களுக்கு தனி ஃபேன் ஃபாலோயிங்கு. இந்த நம்ம ஸ்பீடுன்னு ஒரு பையன் இருப்பானே, கேம் மொக்கையாக விளாடுவான். ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே சுற்றிட்டு இருக்கான். எல்லா செலிபிரிட்டிஸ் கூட வந்து அவனை பார்க்க முடியும். சரியான நம்ம ஊர் இந்த காத்துக்கருப்பு கலை இருப்பான்ல, அதுக்கு ஒரு வேர்ல்டு வேர்ஷன் தான் வந்து அந்த ஸ்பீடு பையன் தான். நான் ஏன் வந்து ஸ்பீடு பற்றி போயிட்டேன். எனிவே லைக் இந்த கேமிங் வந்து ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் கேமிங், ஈட், ஸ்மோக், ஸ்லீப், ரிப்பீட் அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல இது போட்டுருவோம், பீப் போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கூட தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ராம்கேஷவ் வந்திருக்காரு. வணக்கம் தலைவரே. ஸோ ராம்கேஷவ் ப்ரோ, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஹீஸ் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டில் ஃபேஷன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சரும் எடுத்துகிட்டு இருக்காரு. ஃபோட்டோகிராஃபி பற்றி மட்டும் இல்லாமல் ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் டாக்குமெண்ட்ரிஸும் எடுப்பார். இந்த ஆள் வந்து கலைத்துறையை சுற்றி வந்துகிட்டே இருந்தாலும் சுத்தாத டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து கேம் தான் விளாடுவாப்பில். அவர் வீட்டில் போயிட்டு ஏதாவது அட்டைப்பட்டி வேஸ்ட்டு திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கான அட்டைப்பட்டி தேடினா வந்து பார்த்தீங்கன்னா PS4 அட்டைப்பட்டி, PS5 அட்டைப்பட்டி, அப்புறம் கேம் சிடியோட டப்பா, இந்த மாதிரி தான் வந்து பார்க்க முடியும். இங்கே ஒரு கேம் கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆதாரமே அவர் வீட்டை சுற்றி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கேமர். ஸோ அவர்கிட்ட கேம்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்றதுனால அவரை கூப்பிட்டுருக்கேன். தலைவரே வணக்கம். வெரி ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப ஜாலியாக இருக்கு. யா ஸோ கன்சிடரிங் திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட், ஸோ அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட். அதுவும் யூஸ்வலாக என்னை பேச கூப்பிட்றவங்க வந்து லைக் வீடியோ இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் இன்டர்வியூ தட் தே வாண்ட் டு டூ, யூஸ்வலாக அவங்க வந்து என்னோட கெரியர் பற்றி பேசுவாங்க. அப்படி இல்லைனா ஓகே நீங்கள் வந்து நிறையா செலிப்ரிட்டிஸ்க்கு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, இல்லைனா ஒரு டாக்குமெண்டேஷனில் வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், யூஸ்வலாக அதை பற்றி பேசுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆள் தான். என்னோட பேஷன் அப்படின்றது வந்து விச் இஸ் ஒரு வீடியோ கேம், நாட் ஜஸ்ட் அ கிரேஸ், அது வந்து ஒரு ஹாபியாக எடுத்து ஐ ஆல்சோ ஸ்டடி வீடியோ கேம்ஸ், லைக் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் வீடியோ கேம்ஸ் விச் ஐ அடாப்ட் டு மை கரியர். ஸோ இப்போ ஒரு வீடியோ கேம் எடுக்கிறோன்னா அந்த வீடியோ கேமில் வந்து நிறையா ஒரு இது இருக்குது, வாட் டு ஐ சே, நிறையா லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து வி ஹாவ் கேம் டிசைனிங், அதுக்கப்புறம் ஒரு லெவல் டிசைன் இருக்கும், ஒரு கேரக்டர் டிசைன் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கேமில் வந்து ஒரு கேரக்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போது நம்ம வந்து மூவிஸில் நிறையா பேர் ஸ்டோரி ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அந்த கேரக்டர் நம்ம எப்படி ஃப்ளஷ் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க லிஸ்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ கேமில் வந்து ஆஃப் லேட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ், வீடியோ கேம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் $1 billion இண்டஸ்ட்ரி, ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ கேம் பட்ஜெட்ஸ் ஆர் இந்த AAA வீடியோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா மூவி பட்ஜெட்ஸோட வீடியோ கேம் பட்ஜெட்ஸுக்கு சம்டைம்ஸ் தே ஆர் மச் ஹையர். ஆப்வியஸ்லி இல்லை. யா பிகாஸ் மோஷன் கேப்சர் இருக்கு, அதுக்கான ஸ்கிரிப்டிங்க்கு வந்து உங்களுக்கு டப்பிங் போகணும், யூ கெட். அதுவும் இப்போ வர ரீசெண்டான வீடியோ கேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சைபர் பங்க்ல வந்து லாஸ்ட் இயர் வந்து லைக் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து வீடியோ கேம் ரிலீஸ், இட் வாஸ் என்ன சொல்கிறது, கியானு ரீவ்ஸ் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாவ் அப்படின்னாங்க. பட் இந்த இயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா they brought in Idris Elba. ஓகே, ஏன் மாற்றிட்டாங்க? இல்லை, he apart from having Keanu Reeves as like a primary character, they brought in Idris Elba as a secondary character. Okay. So இப்போ ஒரு two artists from two different genres of videos that they perform, அவங்க சினிமாவில் வந்து 2 கேரக்டர்ஸும் வெவ்வேறு மாதிரி மூவிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்ஸை நீங்கள் வீடியோ கேம்குள்ளே கொண்டு வரீங்கன்னா அவங்களுக்கு வர்த்தான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும்ல அந்த. ஸோ மை ஐடியா இஸ், if they are doing all of this, what can I learn from them அப்படிங்கிறது தான். அண்ட் வீடியோ கேம்குள்ளே உள்ளே வந்ததுக்கு ஒரு தனி ஒரு காரணமே இருக்குது. ஸோ பேக் வென் ஐ வாஸ் இன் காலேஜ் ஐ யூஸ் டு ஸ்டடி ஃபிசிக்ஸ். தட் வாஸ் மை பேக்ரவுண்ட் இன் காலேஜ், பியூர் சயின்ஸ், ரைட்டுங்களா? ஸோ கேல்குலஸ் பண்ண there is one channel that you need to get out of that, either to get a fresh perspective அப்படின்னுவாங்கல்ல. So I ended up shooting a lot of photographs, but at the same time in the different characters that came from a video game, I was able to connect with them from a philosophical level. ஸோ அவங்களோட ஒரு கேரக்டரைசேஷன் பற்றி புரியும் போது ஓகே தேர் கோயிங் த்ரூ ஸோ மச். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காட் ஆஃப் வார் இருக்கிறோம், அவனுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் கரெக்டாக. ஸோ இப்போ
இந்த காட் ஆஃப் வார் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நீங்கள் பழைய காட் ஆஃப் வார் வீடியோ கேம்ஸ் பார்க்கும்போது யூ வுட் ஹவ் சீன் அ கிரேட்டோஸ் வேர் அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொடுக்கிறது ஒரு ஈவில் காட் தட் இஸ் ஹீ வாண்ட்ஸ் டு கோ தேர் தெர் இஸ் சோ மச் ஆஃப் ரேஜ் இன் ஹிம் தட் கொடூரமான ஒரு ரேஜ் தட் ஹீ ஈவன் கில்ட் இஸ் ஓன் ஒய்ஃப் அண்ட் டாட்டர் இன் தட் ரேஜ் அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டரை இப்போ இந்த புது 2018 ரீபூட்டில் என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அம்மா இறந்துடுறாங்க. ஸோ திஸ் ஃபாதர் ஹூ இஸ் ஃபுல் ஆஃப் ரேஜ், ஹவு டஸ் ஹி கனெக்ட் வித் ஹிஸ் சைல்டு அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சரை வந்து நம்ம உள்ள கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட ஸோ அந்த மாதிரி வரும்போது ஐ எம் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தட் இஸ் ஹவு டு தே ஃப்ளஷ் அவுட் சச் எ கேரக்டர் that I am able to connect with them on this level, right? What can I learn from them? That is where I'm coming from. So it's not just as an entertainment perspective. Of course irukku and like Kratosa neenga poitu or 4 adi adikumbodhu you get that joy, right? But adukku mela appdin paakumbodhu I study what are these characters and why are they coming out this way, and how do the writers incorporate all of this. இந்த மேட்டர் தான் நான் வந்து நிறையா பார்ப்பேன். ஸோ ஐ கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் வீடியோ கேம்ஸ். இப்போ வீடியோ கேம்லேயே உங்களுக்கு வந்து இப்போ ஃபோட்டோ மோட் அப்படின்றது ஒன்று இருக்கும், ரைட்? ஸோ வேர் யூ கெட் அ வர்ச்சுவல் கேமரா. ஸோ இப்போ நான் என்னோட ஃபோட்டோகிராஃபிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த திருப்பி பார்த்து ஒரு கேரக்டர் வந்து நான் இப்போ அந்த கேம்குள்ளே நான் ஒரு ஃப்ரேம் எப்படி கம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கம்போஸ் பண்ணி நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம GTA 4ல் அப்படியே வந்து இப்போ சிட்டிலேருந்து கண்ட்ரி சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போயினே கொஞ்சம் நிறைய சன் செட் ஆகும். அந்த குட்டி குட்டி இந்த கார் போயிட்டு இருக்க ஆங்கிளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகிரி திரும்பி கரெக்ட் சில ஃப்ரேம் திடீர்னு ஒரு ஃப்ரேம் நல்லா இருக்கிற ஃப்ரேமில் அப்போ நிறுத்தி நீங்கள் உங்களால் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அது நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ Red Dead Redemption 2 அதுவும் லைக் இட்ஸ் கண்ட்ரி சைடு, இட்ஸ் செட் இன் ஒரு வைல்டு வெஸ்டர்ன் இது. ஸோ அந்த இதில் வந்து யூ ஹேவ் பியூட்டிஃபுல் நேச்சர் பார்ட்ஸ். ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்னோ டெசர்ட் இருக்கும், இன்னொரு ஹாட் டெசர்ட் இருக்கும். கரெக்ட். ஸோ ஐ டேக் ஸ்டாப் அண்ட் டேக் அட்மயர் how much of effort that has gone into creating that, right? So that is where I combine both my செமையா ட்ரிப் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு ஜாலிக்காக விளையாட மட்டும் இல்லாமல் அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அதுக்குள்ளே மூழ்கி போய் வேற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வர்றதுன்றது என்ன சொல்கிறது, என்னதான் இருந்தாலும் வர்ச்சுவல் ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பல பேடான விஷயங்கள் தான் நமக்கு கொடுக்கும். இதை ஒத்துக்கணும். பட் போயிட்டு சில இந்த மாதிரி நம்மளோட லைஃப்க்கு தேவையான நம்ம ப்ரொஃபஷனுக்கு தேவையான விஷயத்தை வந்து ஒரு முத்து எடுக்கிற மாதிரி போய் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை இது வந்து எப்படின்னா anything that I do I try learning from it. That is my underlying இது. நான் இப்போ வந்து கேம் விளையாடுறேன்றதுக்காக that does not mean that I'm wasting time on video games. True. Right. It's because அவங்க வந்து ப்ளஸ் அதுக்கு வந்து இப்போ $60 நம்ம ஒரு காசில் வந்து $6,500 அவங்க விற்கிறாங்க. அதை நான் வந்து காசு கொடுத்து வாங்குறேன்னா அதனோட ஒர்த்து தெரிஞ்சு வாங்குறது ஒரு இது இருக்கு, ரைட்? ஸோ ஐ வாண்ட் டு கெட் மை மனிஸ் ஒர்த் ஃப்ரம் தட் கான்டென்ட் தட் தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ how maximum can I utilize that அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போது கேம்குள்ளே மூழ்கி இப்போ உங்கள் ப்ரொஃபஷனுக்கு நிறையா எடுத்துக்கிறீங்க, ரைட்? நான் ஏன் வந்து ஒரு கேம் ஸ்ட்ரீமரை கூப்பிட்டு பேசல அப்படின்னா வந்து இப்போது நிஜமாவே இதை வந்து லைஃப்பில் இவ்வளோ விஷயமும் பண்ணிட்டு கேமுக்காகவும் டைம் ஒதுக்குறாங்களே இவங்க தான் வந்து நம்பர்ஸில் அதிகம். அவங்க கேமர்ஸ், தே ஆர் கால்ட் கேமர்ஸ், ஓகே, நாட் ஸ்ட்ரீமர்ஸ். அதுக்கு அடுத்த லெவலாக இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த உங்களோட பார்வையிலேருந்து ஸோ இந்த வருஷத்தோட கேம் ரேப் லிஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண கேம்ஸ் பற்றி லைக் நீங்கள் விளையாடிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கேமும் விளையாடிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் தி குட் கேம்ஸ். ஓகே. ஸோ ஒரு 3 கேம்ஸ் இந்த வருஷம் வந்து தவிர்க்கவே முடியாத கேம்ஸ் ஆஃப் 2023 அந்த மாதிரினா லைக் 3 பிளேசஸ், தேர்ட் பிளேஸ்ல இருந்து போகலாம். தேர்ட் பிளேஸ் ஐ வுட் சே இஸ் நம்மளுக்கு என்ன ஹாக்வார்ட்ஸ் சொல்லுவேன். ஹாக்வார்ட்ஸ் லெகசி. ஹாக்வார்ட்ஸ்னா நம்ம ஹாரி பாட்டர் அந்த ஹாரி பாட்டர் யூனிவர்ஸ்ல ஒரு கேம். ஸோ நீங்கள் என்னன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் விச் ஆர் அ விசர்ட், ரைட்? அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி இருக்கு விச் இஸ் இந்த காப்ளின்ஸ் வந்து ஒரு ஈவில் காப்ளின்ஸ் ஒரு கும்பல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தேர் ட்ரைங் டு டேக் ஓவர். தெர் இஸ் ஒரு அந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ளே வந்து நிறையா சீக்ரெட்ஸ் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த டார்க் மேஜிக் அப்படிங்கிற ஒரு இது வந்து வெளியில் வந்துருச்சுன்னா வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அதுக்கு முன்னோர்கள் அந்த ஸ்கூல்ல இருக்கிற முன்னோர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து க்ளூஸ் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ யூ ஆர் ஒன் பர்சன் இன் தட் கேம் ஹூ கேன் wield, that is you can hold and conjure the dark magic, but what do you use it for அப்படிங்கிறது அதான் நான் அந்த கேரக்டரைசேஷன் சொன்னேன்ல. இப்போ இந்த கேமில் யூ ஆர் கிரியேட்டிங் த கேரக்டர். இது எல்லாமே ஆர்பிஜி அப்படின்வோம், விச் இஸ் கால்ட் அஸ் ரோல் பிளேயிங் கேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ பிகம் தட் கேரக்டர். ஸோ இப்போ அந்த கேரக்டராக நீங்கள் உள்ளே வரும்போது யூ கேன் பி அ குட் கை, யூ கேன் பி அ பேட் கை. நீங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஹாரி பாட்டர்ஸ் மூவிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆர் இஃப் யூ ஹவ் ரெட் தி புக்ஸ், உங்களுக்கு தெரியும் அதுல வந்து இந்த அன்ஃபர்கிவபிள் கர்சஸ்ல வந்து இந்த கில்லிங் கர்ஸ் ஒன்று அவாட கடாப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் திஸ் வீடியோ கேம் யூ கேன் கில் பீப்புள் ஆர் யூ கேன் சப்டியூ தெம். இட் இஸ் அப் டு யூ, ரைட்? ஸோ யூ பிகம் தட் கேரக்டர். அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ கேமில் வாட் ஐ ரியலி லைக்ட் இன் திஸ் ஹாக்வர்ட்ஸ் யூனிவர்ஸ் இஸ் தட் யூ கெட் டு அட்டெண்ட் கிளாஸஸ். சீரியஸாக? ஆமாம், யூ கெட் டு அட்டெண்ட். இப்போ ஹர்பாலஜி ஒன்று இருக்கும், ஸோ அது போயிட்டு வந்துட்டீங்கன்னா யூ கேன் உங்களுக்கு பிளான்டேஷன்ஸுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அந்த ரூம்குள்ளே போயிட்டு யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பிளான்ஸ். என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கும் அந்த கேம்ல? ஸோ யூ ஹேவ் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் தி டார்க் ஆர்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் மூவியில் வர சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு. போர்ஷன்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போர்ஷன்ஸில் வந்து ஒரு 4-5 கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். you can create, you can brew your own potions. உங்களுக்கு ஃபைட்டுக்கு தந்தாப்புல உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் வேணுமோ you can go gather that ingredients, come back and you can brew that potion. அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க கடையில் போய் சீட்ஸ் வாங்கலாம், இல்லை நீங்க வேர்ல்டுல ரோம் பண்ணிட்டு இருக்கும் போதும் அங்கேருந்து உங்களுக்கு சீட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ், சீட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து you get the knowledge from each class, but how do you utilize that to your real world advantage அப்படிங்கறத நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். So that is what I really liked about Hogwarts Legacy, is that it gives you the flexibility of who do you want to be, how do you want to fight, what do you want to do. Evil wizard ஆவோ மாறலாம், இல்ல நீங்க வந்து ஒரு straight forward wizard ஆவோ, நீங்க wizard or witch you can character create பண்ணிக்கலாம். And not just that, உங்களுக்கு வந்து இப்போ மூவி or even the books உங்களுக்கு இப்போ எப்படி இந்த sorting hat வந்து உங்களுக்கு உங்களை ஒரு 4 ஹவுஸ்க்குள்ள ஒரு ஹவுஸ்க்குள்ள சார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேம்லயும் there is that sorting hat which will sort you into each houses. Okay, மாதிரி அதாவது இது போட்றோம். அதுக்கு மேலே என்ன ஒரு முக்கியமான இது that they have created is that the developers have created, இப்போ உங்களுக்கு நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து அந்த காமன் ரூம்குள்ளே போகும்போது ஒரு பாஸ்வேர்டு சொன்னால் தான் அந்த கதவை திறக்கும். அந்த பாஸ்வேர்ட் மேட்டர் எல்லாம் இங்கேயும் இருக்கு. ஸோ நாட் ஜஸ்ட் தட், தேவ் கிரியேட்டட் ஒரு ஹவுஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் காமன் ரூம் வித் தியர் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பெரிய உலகம் இருக்கு அந்த கேம்குள்ள எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஹிப்போகிராஃப் ரைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை ரைட் பண்ணிக்கலாம். ப்ரூமில் போனோன்னா அப்படியும் போய்க்கலாம். If you just want to walk around, you can do that as well. But sorry, டக்குன்னு ஒரு கியூரியஸா ஒரு क्वेश्चन இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுப்பீங்களா? இந்த வேர்ல்டு உள்ள ஒரு பெரிய வேர்ல்டு இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லிபர்ட்டி சிட்டி ஒரு பெரிய வேர்ல்டு. கரெக்ட். ஹாக்வர்ட்ஸ் இந்த கேம்ல இந்த மாதிரி நீங்க பார்த்தாலே லைக் ஒரு இன்ஃபினிட் வேர்ல்டு. என்னடா இவ்வளவு பெரிய வேர்ல்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது மாதிரி என்ன ஒரு கேம் இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல? நான் பார்த்ததுல வந்து ஒன் ஆஃப் கோர்ஸ் தி நியூ காட் ஆஃப் வார் ஒரு 2 வேர்ல்டுமே யூ கெட் டு டிராவல் டு, பிகாஸ் அவங்க வந்து காட் ஆஃப் வார்ல வந்து என்னன்னா நார்ஸ் மித்தாலஜிக்குள்ள போயிட்டாங்க. ஓகே, நார்ஸ் மித்தாலஜி இஸ் தார், ஓடின், அந்த மித்தாலஜியோடது உங்களுக்கு. ஸோ இதுல போனீங்கன்னா யூ கேன் கோ டு ஆல் 9 ரெல்ம்ஸ். தட் இஸ் டுவார்ஃப்ஸ்க்குன்னு ஒரு ரெல்ம் இருக்கு, ஆஸ்கார்டுன்னு ஒரு ரெல்ம் இருக்கு, மிட்கார்டுன்னு ஒரு ரெல்ம் இருக்கு. அந்த மாதிரி யூ கேன் விசிட் ஈச் ஆஃப் தி ரெல்ம்ஸ். ஓகே, ஆனா அந்த இந்த ஒரு ரெல்ம்ஸ்க்குள்ளேயும் போயிட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் எதா இருக்கா? லைக் இப்போ ஃப்ரீ ஃப்ளோவா இப்போ எல்லா சைடுமே டிராவல் பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னு கேட்குறேன். சிலது வந்து கைடடா இருக்கும். இந்த மாதிரி கைடடா இல்லாம நீங்க பார்த்த கேம்ஸே லைக் பறந்து விரிஞ்ச உலகம், உங்களுக்கு விரிஞ்ச உலகம் வந்து Red Dead Redemption 2's massive world. The map is huge. That is one. அதுக்கப்புறம் I'm in fact very excited for an upcoming game which is releasing next month, which is Avatar Frontiers அப்படின்னு சொல்லிட்டு. So it is Avatar movie, இப்போ 2வது மூவி வந்ததுல. So this is a story, Way of the Water. So this is a story of this video game that is set in between these 2 movies.
த டைம் லைன் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூபிசாஃப்ட் இஸ் த கைஸ் ஹூ ஆர் கிரியேட்டிங் திஸ் கேம். Those guys who created Assassin's Creed. It's the same creators as Assassin's Creed, right? So இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவதாரோட வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் போகும்போது திஸ் இஸ் ஒன் வேர்ல்ட் தட் ஐ எம் எக்ஸைட்டட் டு எக்ஸ்ப்ளோர் பிகாஸ் இட்ஸ் an alien world. ஜேக் வந்து ஜேக்குன்னு இல்லை, இதில் வந்து உங்களுக்கு வேற ஒரு கேரக்டர்ஸ் வராங்க. இந்த ஃபர்ஸ்ட் மூவி முடியும் போது ஒரு வார்ல முடியுது பாத்தீங்களா, அப்போ என்ன பண்றாங்க, ஒரு சில்ட்ரன் ஒரு 4 பேர் தூக்கிட்டு போயிட்டு கிரையோ ஸ்லீப்ல போட்டுறாங்க. அவங்க வந்து சில பல வருஷங்கள் கழிச்சு எந்திரிக்கும் போது அந்த how do you grow as the child into that character that you are playing அப்படிங்கிற ஒரு இதுல தான் the story is set. We don't know what that story is. ஆனா I'm excited to explore this world because this is new. This is like out of the world. Obviously. Out of the world. Right. Coming back to Harry Potter. So நீங்க மாதிரி ஃபுல்லா ரேண்டமா அப்படியே நம்ம வந்து ரோம் அரவுண்ட் பண்ணலாம்னு கூட சொன்னீங்க. Okay. So graphics எப்படி இருக்கு அந்த கேம்ல? Graphics சம graphics bro. இதெல்லாம் எனக்கு இன்ஜின் எந்த இன்ஜின் யூஸ் பண்ணாங்கன்னு டாப் ஆஃப் மை மைண்டில் தெரியல, பட் த கிராஃபிக்ஸ் ஆர் ஃபினாமினல். ஓகே, உங்களுக்கு PS5லயோ இல்லை பிசியில் விளையாடும் போது உங்களுக்கு வந்து ஃபுல் 60 ஃப்ரேம்ஸில் வந்து ஸ்மூத்தான கிராஃபிக்ஸை, உங்களுக்கு வந்து ஒரு லேக் ஒரு இது பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு ஹிக்கப் எதுவுமே இல்லை. இட் வாஸ் வெரி நைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் ஹாரி பாட்டர் வித்தவுட் ஹாரி பாட்டர். ஓகே ஓகே, ஹாரி பாட்டர் கேரக்டர் இல்லாம நீங்க வந்து அவங்க நீங்க அடுத்த பேட்ச் இல்ல முந்தின பேட்ச் மாதிரி வெச்சுக்கலாம். ஆமா, இதுல வந்து இவனோட ஹாரி பாட்டருக்கு ஒரு 200 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கதை மாதிரி. சோ இதுல வந்து இப்போ அந்த வீஸ்லி அப்படின்ற ஒரு இது இருக்காங்கல்ல, சோ இங்கேயும் ஒரு வீஸ்லி இருக்காங்க. ஓகே, பட் இது என்னன்னா மூவியோட வர வீஸ்லியோட இவங்க ஒரு முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ். ஆமா, நைஸ் நைஸ் நைஸ். சோ யூ கேன் see a young Dumbledore somewhere. அவங்களோட ஜெனரேஷன்ல இருந்து வந்து இல்ல அவங்களோட மென்டர்ஸ் மாதிரி நீங்க பார்க்கலாம். சோ it's set in that prequel of a time, right? Nice. It's pretty interesting. You can roam. Cool. There is pretty interesting things to do. First வந்து ரொம்ப மேஜிக்கலான ஒரு RPG கேம் வந்து சொல்லிருக்கீங்க. ஓகே, and second place goes to place என்ன பொறுத்த வரைக்கும் goes to Baldur's Gate 3. This Baldur's Gate is a video game which is classified as CRPG அப்படின்வாங்க, which is called as classic RPG. அது என்னங்க வித்தியாசம்? அது என்ன வித்தியாசம்னா, this classic RPG has been developed by a real game. ஸோ ரியல் கேம்னா என்னன்னா Dungeons and Dragons அப்படின்னு ஒரு இது இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் அ வே ஆஃப் இது வேர் தெர் இஸ் அ டஞ்சன் மாஸ்டர். ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போ போர்ட் கேம்ஸ் ஆடுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு டேபிள் டாப் கேம். ஸோ யூ கிரியேட் யுவர் ஓன் கேரக்டர் and you give ஒரு specific skill set to a particular character. So இந்த dungeon master என்ன பண்ணுவார்னா, he is the guy who creates that world. That world can be anything, right? அவரோட கற்பனை தான் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் போகும்போது ஒரு போர்ட் கேம் இருக்கும், அந்த போர்டில் வந்து உங்களுக்கு வந்து டைஸ் வச்சு தான் நீங்கள் விளையாடுவீங்க. ஸோ இப்போ லெட்ஸே ஒரு கேரக்டர் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கும் போது த dungeon master, which is the narrator, he will say, okay, you have come to a swamp. Now there are 2 ways of going about this. You can try crossing this swamp by yourself. அப்படி இல்லையா, you can find a ladder somewhere nearby to use that as a இது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வரும்போது நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் டைஸ் போடுவீங்க. ஸோ உங்களோட ஸ்கில் செட் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்ததுன்னா தென் இட்ஸ் அ சக்ஸஸ். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் கிராஸ் தட் ஸ்வாம்ப். அப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இல்ல அந்த செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. நீங்க அது கிராஸ் பண்ணணும்னு டெசிஷன் எடுத்துட்டீங்க. நீங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க கேரக்டர் அவுட்னா அந்த கேம்ல இருந்து உங்க கேரக்டர் அவுட். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இதுல வந்து Dungeons and Dragons அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டஞ்சன் மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்ட்ஸே இருக்காங்க. ஸோ இந்த Dungeons and Dragons பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கேம்னா அது Baldur's Gate. நம்ம ஷெல்டன் கூப்பர் கூட விளையாடுவோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட எப்ப பார்த்தாலும். Exactly, that's the same one. Different scenariosலாம் கொடுப்பாங்க, சம்பந்தமே இல்ல. Correct. அவன் அப்போ டைஸ் போடுவான். That is very similar to this. இப்போ இதுல Baldur's Gateல எனக்கு என்ன ஒன்று ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, one, it is something called as turn based combat. அப்படின்னா நீங்க இப்போ ஒரு கேரக்டர் போயிட்டே இருக்கும்,
உங்களுக்கு ஒரு காம்பேட் வந்ததுன்னா இப்போ நீங்கள் காட் ஆஃப் வாரில் வரும்போது என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ பாஸ், கரெக்டுங்களா? உங்கள் கேரக்டரை நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, அவங்க அடிக்கும்போது நீங்கள் டாஜ் பண்ணுவீங்க, இல்லை பிளாக் பண்ணுவீங்க, இல்லைன்னா நீங்கள் அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கேமில் அப்படி கிடையாது. காம்பேட்னு வந்ததுன்னா யுவர் என்டையர் வேர்ல்ட் வில் பாஸ் அரவுண்ட் யூ. ஓகே, தி கேரக்டர் கேன் மூவ் டு அ ஸ்பெசிஃபிக் செட். ஸோ ஒரு மூவ் செட் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு கேரக்டர் எடுத்தீங்கன்னா அந்த கேரக்டரால் 9 meters தான் போக முடியும் ஃப்ரண்ட்ல. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவங்க இதுக்கு மேலே மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களோட கேரக்டர் வந்து இன்னொரு 2 அடி தள்ளி இருக்காங்கன்னா யூ கேன் நாட் ஹிட் தட் கேரக்டர் பிகாஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் ரேஞ்ச். அண்டர்ஸ்டாண்ட். பட் இஃப் யுவர் கேரக்டர் ஹேஸ் அ போ, then you can do that. So இது நீங்கள் எப்படி உங்களோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, if you are an archer and you get a high vantage point, right, you can climb up that vantage point and shoot that. So it is all about strategizing. Suppose இப்போ வந்து இதில் இன்னொரு என்னன்னா, suppose if there is lava on the floor, ஓகேங்களா, இந்த கேரக்டரால் ஒரு என்ன பண்ண முடியும்னா, அவங்க sword இருக்கு, அந்த sword வந்து they can dip into that lava and make it a fire sword. Right, so அந்த மாதிரி நீங்க specific actions இருக்கு. So every person will get one set of movement parameters, then they will get 2 other actions that they can do. Okay. So இப்போ உங்களோட பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, பார்ட்டினா உங்களோட குரூப்புக்கு வந்து இப்போ 4 பேர் உங்க கூட வராங்க அப்படின்னா you get to decide where each of the characters go. You get to decide what they do, right? இதே மாதிரி உங்களோட turn for each character, the turn gets over. It moves into the other character from the enemy side. ஸோ அவங்களோட 4 டர்ன் எடுத்துப்பாங்க, அவங்க எங்கெங்க மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள், இட் இஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் லைக் செஸ். ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் அவங்களது ஆன்டிசிபேட் பண்ணலாம். அப்பப்போ நான் ஆக்ஷனாக நம்மளுக்கு ஏதாவது வருமா, இல்லை இந்த மாதிரியே போயிட்டு இருக்குமா? இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபைட்டே இல்லாமல் வெறும் பேச்சு தரமேலேயே நீ உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுவும் பண்ணிக்கலாம். பட் வை டு யூ லைக் பிளேஸ் இட் இன் த செகண்ட் பிளேஸ்? அவ்வளோ என்ன இதில் வந்து அட்ராக்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த கேம்? செகண்ட் இன்ஃபேக்ட் வேர்ல்ட் ஓவர் இது ஃபர்ஸ்ட் பிளேஸில் கொடுத்துருக்காங்க. ஓ, வேர்ல்ட் ஓவர். இல்லை பிரதர், நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைஸ் கேம் இதில் விளையாடுறோம், இது எப்படி வேர்ல்டில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரைட்டிங் அண்ட் சாய்ஸஸ். The sheer amount of choices that you have in this video game. Story bro, இப்போ வந்து I know people who have put 600 hours into this video game and not yet completed it. Okay. It is that long. அவ்வளோ ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ லெட்ஸ் சே ஒரு சின்ன சினாரியோ ஒன்று கொடுக்குறேன். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கேரக்டர் கிட்ட பேசுறீங்க, அவங்க சொல்றாங்க இல்லை எனக்கு இவங்க தடையாக இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் கொண்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்க கிட்ட போய் பேசும்போது தே கிவ் யூ ரிபட்டல் சேயிங் தட் ஓகே, வாட் இஃப் ஐ எம் கிவிங் யூ சம்திங் எல்ஸ், யூ கோ கில் தெம் இன்ஸ்டெட், யூ கேன் டேக் தட் சாய்ஸ். ட்விஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, தெர் இஸ் another choice, you can be amicable and you can 2 பேரையும் நெகோஷியேட் பண்ணலாம். ரைட். ஸோ நான் அதான் சொன்னேனே, நீங்கள் உங்களோட கேரக்டர் பில்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓகே மை கேரக்டர் இஸ் ஃபுல் ஆஃப் கரிஸ்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா பேச்சு திறமையிலேயே வந்துடலாம். நிறையா இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இல்லை பர்செப்ஷன் இருக்குன்னா யூ கேன் ஐடென்டிஃபை வென் ஒன் பர்சன் இஸ் லைங். ஓகே, ரைட். ஸோ ஆமாம், டெசிஷன் வந்து your decision will be based off of each and every thought process that the character is going through, right? Whether you're picking up on that or not will depend on how you're creating your character. அந்த மாதிரி. So the sheer amount of choices and the quality of writing is what that puts it in the second place. நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா இப்போ? நான் இப்போ வந்து I started out with ஒரு பிசியில் ஆரம்பிச்சு ஒரு 30 hour போட்டேன் அந்த வீடியோ கேமில். பட் ஆஸ் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் டு அந்த என்னோட சேவ் ஃபைல் ஒன்று போயிடுச்சு. ஸோ ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே ஐ ஹவ் ஸ்டார்டட் அ ஃப்ரெஷ் நியூ சேவ். அண்ட் அடுத்த இன்னொரு 300 500 hour எப்படி இருக்கும்னு தெரியாது. வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரனா என்னங்கிற மாதிரி எத்தனை வாட்டி அவ்வளோதான். மாவீரன் திரும்பவும் தன்னுடைய கேமை தொடர்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் ஹவு டு யூ ப்ளே கேம்ஸ்? லைக் மாற்றி ஜம்பிள் பண்ணியா, இல்லை ஒரு கேம் எடுத்தா இது என்னோட கேம், இதை நான் முடிச்சுட்டு தான் கீழே வைப்பேன் அந்த மாதிரியா? ஸோ நான் என்னன்னா ஒரு கேம் போர் அடிக்கும் போது அதை பாஸ் பண்ணிவிட்டு ஐ கோ டு another கேம். பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸ் வேணும். சப்போஸ் நான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னா ஐ கோ டு டிஃப்ரெண்ட் கேம், ப்ளே ஃபார் கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்ட் பிளாக் எடுத்துட்டு திருப்பி மைண்ட் பிளாக் எடுத்துட்டு வந்து திருப்பியும் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக யோசிக்க. பட்
நான் ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் எது விளையாட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் பை திஸ் கம்பெனி கால் ஃப்ரம் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு டெவலப்பர்ஸ் இருக்காங்க. they make brutally difficult video games. Right. So நாங்களே ஜாலியா இருக்கணும்தான்டா வந்து விளையாடுறோம். இதுல என்னன்னா இந்த டார்க் சோல்ஸ் 1 2 3 bloodborne இப்போ புதுசா எல்டன் ரிங் வந்தது. This elden ring was created by the one of the writers on elden ring was George R.R. Martin, who wrote Game of Thrones. அவரே ரொம்ப சாஃப்ட்டான ஒரு ஆச்சு அவரு. ரொம்ப அமைதியான விஷயம். அவர் வந்து ஒரு வீடியோ கேம் எழுதி இருக்காருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சோ இதுல எப்படின்னா என்னோட சீரிஸ்ல கேரக்டர்ஸ் சாவடிச்சேன், இதுல உங்களே அடிக்கிறேன்டா. சோ கிட்டத்தட்ட டைப் ஒரு சோ இந்த கேம் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாமினா பார் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ யூ ஹாவ் லிமிடெட் செட் ஆஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் இஃப் யூ டை அட் ஒன் பாயிண்ட் நீங்க ஏர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அங்கேயே ட்ராப் ஆயிடும். அதுலயே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுமே. அண்ட் வில்லன் எல்லாம் ரொம்ப தட் இஸ் பாஸ் ஃபைட் அப்படின்னு வந்தா சில பேர் எல்லாம் 200-300 தடவை போய் ட்ரை பண்ணுவாங்க to try and beat that boss because they are so difficult. எனக்கு புரியல. நிறைய பேர் they will put themselves through it. அது இல்ல நான் என்ன சொல்றேன், நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேருக்கு மண்டெல்லாம் வெடிச்சிருக்கான் தெரியுமா உள்ள. சில பேர் டிப்ரெஷன்லயே வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. சில பேர் விளையாடிட்டு இருக்கும்போது எதெல்லாம் நடந்திருக்கு நிறைய. நான் சும்மா கிளப்பி விடுறேன்னு வச்சுக்காதீங்க. இல்ல பட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஏன் கிரியேட் பண்றாங்க? நீங்க சொல்ற மாதிரி இந்த கேம் இருக்குல்ல, இப்போ நீங்க சொல்றீங்களா ஒரு கேம், அதெல்லாம் ஏன் கிரியேட் பண்றாங்க? So the way that you're looking at it is இத வந்து விளையாடுறது வந்து there are two sets of people. நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து they don't know what this game is about, but then just because everybody is playing it உள்ள போயிடுறாங்க. ஓகேங்களா? பட் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு மண்டை வெடிக்குது. ரைட். they are not able because they can't comprehend what is happening. கண்டிப்பா மைண்ட் ஃபக் ஆகும்ல ப்ரோ, முடியல கண்டிப்பா. சோ அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் எப்படின்னா there are people who like that challenge. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா இந்த கேம்ஸ் தான் விளையாடுவாங்க, வேற எதுவுமே விளையாட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அந்த 50வது தடவை அந்த பாஸை போயிட்டு அந்த 50th ட்ரையோ இல்லை 100th ட்ரைலையோ when they kill that boss அவங்களுக்கு அந்த இருக்கிற ஒரு மென்டல் ஹையே அவங்க வந்து ஜாய்ஸ்டிக்கை தூக்கி போட்டு வாவ் அப்படின்னுவாங்க. தான் ஞாபகம் வருது. அவன் வந்து 10th வந்து 3 வாட்டி ஃபெயில் ஆகி ரைட் அப்புறம் 4வது வாட்டி பாஸ் பண்ணான். அவனுக்கு இருந்த அந்த ஒரு இன்பம் அந்த மாதிரி. ஸோ இந்த டார்க் சோல்ஸ் இல்லை பிளட்பார்ன் ஆர் இல்லை இப்போ வந்து புதுசாக வந்த எல்டன் ரிங் இந்த கேம்ஸ் எல்லாம் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். எனக்கு என்னன்னா when I play a video game I enjoy it. Right. Sometimes because I work extensively எனக்கு I don't get that much of time to play. ஒதுக்குவேன் மேபி an hour or 2 a day அப்படின்னு நான் உட்காரும் போது கூட even that for some of these games is too small. ரைட்டுங்களா? ஸோ அப்போது எனக்கு வந்து if I feel something is too difficult for me, it is okay for me to lower down the difficulty and go and just enjoy it for the story that these guys have created. Right. எனக்கு வந்து நான் வந்து அந்த ஒரு சேலஞ்ச் எடுத்து தான் நான் அந்த கேமை முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சம்டைம்ஸ் யூ டோன்ட் லைக் த காம்பேட் பட் த ஸ்டோரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னா சரி நான் காம்பேட்டை மாத்திரம் ஈஸியில் போடுறேன் பட் ஐ லைக் த பசில்ஸ் அண்ட் இது லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம் என்ன புதுசா பண்ணிருக்காங்க. Yeah, that's something. So it keeps me going in terms of இது. So it makes me go back. ஸோ இப்போ ஹாரி பாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் ஹாரி பாட்டர்னு சொல்கிறது ஹாக்வர்ட் லெகசி அதில் வந்து நான் மீடியம் டிஃபிகல்ட்டியில் தான் நான் கேமே முடிச்சேன். அந்த கேம் பேர் திருப்பி சொல்லுங்க. சாரி, ஹாக்வர்ட்ஸ் லெகசி. ரைட். இது நான் வந்து மீடியம் டிஃபிகல்ட்டியில் முடித்தேன். இட்ஸ் நாட் ஹார்ட், இட்ஸ் நாட் ஈஸி. யா. ஸோ இது வந்து மீடியம் டிஃபிகல்ட்டியில். பட் இப்போ நீங்கள் பால்டர்ஸ் கேட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இஃப் ஐ எம் புட்டிங் 300 hours into it, I have very limited time for me to play each day. அப்போ வந்து if I play it on higher difficulty நான் ஒரு இடம் என்னால் கிராஸ் பண்ண முடியலன்னா I lose out on the story. அதுக்குள்ள பால்டர்ஸ் கேட் 4 விட்டுருவாங்க. ஸோ நான் சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் I lower down the difficulty a little just to make sure that I enjoy the story. கரெக்ட் தான் ப்ரோ. சும்மா டிஃபிகல்ட்டி ஹையா வச்சு விளையாடி இருந்தா அதுக்குள்ள துருவ நட்சத்திரம் படமே வந்துரும். என்ன ப்ரோ? யா கண்டிப்பா. ஸோ it's something that I enjoy. ரைட். இட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன உங்களுக்கு வீடியோ கேம் நீங்கள் ஆடும்போது ஒரு இட் ஷுட் கிவ் யூ தட் ப்ளெஷர் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அது அச்சீவ்மெண்ட் ஈஸியில் இருந்தா என்ன, மீடியமில் இருந்தா என்ன, ஹார்டில் இருந்தா என்ன, இட் இஸ் அப் டு யூ டு டிட்டர்மைன்
if you can take it or not. சம இப்போ என்னன்னா வந்து இந்த போர்ட் கேம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்ற கேள்வி இருந்தாலும் ஐ கேன் லைக் சென்ஸ் லைக் வாட் யூஆர் யூனோ கோயிங் த்ரூ வென் யூ பிளே தட் கேம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்சு அண்ட் ரொம்ப அம்யூசிங்காக அடுத்த ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டே இருக்க சிச்சுவேஷன்ஸ் அவ்வளோ ப்ராபபிலிட்டிஸ். நைஸ். ஸோ யூ கிவ் இட் த செகண்ட் பிளேஸ். Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? First place in my opinion will go to Spider-Man 2. எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எவ்ரி ஒன் இஸ் லைக் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு போல அந்த கேம்ல. ஸ்பைடர்மேன் 2 வந்து ஏஜ் வைஸ் பாத்தீங்களா, இப்போ உங்களை மாதிரி ஆட்களும் வளர்றாங்க, அதோட சின்ன பசங்க அதோட குட்டீஸ்லாம் கூட ஸ்பைடர்மேன் 2 வளர்றாங்க. கரெக்ட். ஸோ எனக்கு ஸ்பைடர்மேன் 2ல ஒன்று ரொம்ப என்ன பிடிச்சது அப்படின்னா, தே டுக் எவ்ரி திங். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் வந்தது, அந்த ஸ்பைடர்மேனோட உங்களுக்கு வந்து ஒரு டிஎல்சி விச் இஸ் ஒரு டவுன்லோடபிள் கான்டென்ட்டா மைல்ஸ் மொராலிஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேம் விட்டாங்க. தட் வாஸ் PS5 லான்ச் ஆகும்போது அந்த PS5ஓட கிராஃபிக்ஸ் அதெல்லாம் ஷோகேஸுக்கு ஒரு டெக் ஷோகேஸுக்குன்னே ஒரு கேம் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? தட் வாஸ் மைல்ஸ் மொராலிஸ், நம்ம பிளாக் ஸ்பைடர்மேன். ஆமா, கரெக்டா. ஸோ இப்போ இதில் ஸ்பைடர்மேன் 2 வரதுல என்னன்னா, தே டுக் தி பெஸ்ட் ஆஃப் பீட்டர் பார்க்கர், they took the best of Spider-Man, they took the best of the gadgets and build a very nice story around it. Full fusion. ஒரு எல்லாம். So it was a wholesome experience of யார் ரிலீஸ் இது வந்து இன்சாம்னியாக் கேம்ஸ் அப்படின்ட்டு. இட்ஸ் a Sony கம்பெனியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி. யா, ஸோ சோனி கைஸோட, சோனி ஓன்ஸ் தி ஸ்டுடியோ, இன்சாம்னியாக் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஐ கேன் கிவ் அ வெரி வெரி ஹை பிரேஸ். ஓகே, வாட் இஸ் தி ஸ்டோரி வந்து ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேமில் வந்து நம்ம பார்த்தோம், பீட்டர் பார்க்கர் இருந்தார். அவர் வந்து அந்த டாக்டர் ஆக்டோபஸ் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. தென் ஹி பிகம்ஸ் த ஈவில் பர்சன் அண்ட் ஹவ் ஹி டிஃபீட்ஸ் ஹிம். செகண்ட் நீங்கள் மைல்ஸ் மொராலிஸ்ன்னு தனியாக பார்க்கும்போது அவங்க டிங்கரர் அப்படின்னு சொல்லி இன்னொரு வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் வாஸ் த செகண்ட் ஹாஃப். இப்போ இந்த ஸ்பைடர்மேன் 2 வரும்போது இந்த ஹாரி ஆஸ்பார்ன் கம்பெனி அந்த ஆஸ்கார்ப் அவனோட பையன் வந்து ஹாரி, இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அவன் வந்து ஹி ஃபால்ஸ் இல். ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை எக்காரணத்துக்கு கொண்டு அவனை க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபைண்ட் அ மீட்டியோரைட். அந்த மீட்டியோரைட்டில் இருக்கிற ஒரு ஏலியன் விச் தே கால் தி சிம்பியாட், வெனம், is what that saves Harry's life. Okay, but with the cost of him losing his mind. இதில் என்ன ஒரு விஷயம்னா, Harry was until one point he was able to என்ன சொல்கிறது, he was able to go ahead with it. அது வந்து it didn't affect him in any way. But ஒரு செக்ஷன் ஆஃப் த வீடியோ கேமில், அஃப்கோர்ஸ் மேஜர் ஸ்பாய்லர்ஸ் இந்த வீடியோ கேம் ஆடாதவங்களுக்கு, பட் என்னன்னா பீட்டர் பார்க்கருக்கு அடிபட்டுருது. அந்த அடிப்பட்ட டைமில் தி சிம்பியாட் கோஸ் ஃப்ரம் ஹாரி டு பீட்டர். தட் இஸ் வென் ஹீ கெட்ஸ் ஆல் மூடி, ஹீ கெட்ஸ் அந்த ஒரு ஹேட்ரட் ஃபார்ம் ஆகுது உள்ள. ஸோ நவ் த கொஸ்டின் இஸ், how are they going to save Harry? And he will die without the symbiote suit, right? So the question is, how are they saving him abdin solita adu onne. But now that he has the suit, he's become arrogant and he's become 100 times more powerful than what he was earlier. So ipo Miles Morales oda role ulle eppadi. So இந்த கேரக்டரைசேஷன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஹாரியோட ஒரு கேரக்டர் இருக்கு, அவன் வந்து ஒரு பக்கத்தில் ஹி பிகேம் சிக் அண்ட் தென் ஹி பிகேம் ஆல் ரைட் அண்ட் தென் ஹி பிகேம் சிக் அகேன், அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கு. தென் யூ ஹாவ் த ரொமான்ஸ் பிட்வீன் மேரி ஜேன் அண்ட் பீட்டர் பார்க்கர். தென் யூ ஹாவ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் மைல்ஸ் மொராலிஸ் வித் ஹிஸ் மதர் ரியோ மொராலிஸ், ரைட்? அவங்களது ஒரு டைனாமிக் இருக்கு, ரைட்? தென் தி டைனாமிக் பிட்வீன் பீட்டர் பார்க்கர் அண்ட் மைல்ஸ் மொராலிஸ், அதுவும் ஒரு டைனாமிக் இருக்கு. ஸோ இந்த ஹோல்சமா எல்லா டைனாமிக்கையும் அவங்க வந்து எப்படி ஒன்று கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், தி other thing that I really liked about this video game was the world of New York that they have created. நல்லா உண்மையா பண்ணிருக்காங்களா bro? இன்னும் லைக் சம் அப்கிரேடா, பயங்கர ஒரு ரீக்ரியேஷன் ஆஃப் நியூயார்க். இதுல வாண்டர் பண்ணலாமா இந்த கேம்ல? யா, இட்ஸ் ஃபுல் ஓப்பன் வேர்ல்ட். நீங்க எப்படி வேணாலும் வாண்டர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கிரைம் வரும், யூ கேன் கோ சேவ் தட். ஓகே, சைட் மிஷன்லாம் பண்ணலாம். சைட் மிஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். இந்த கேமுக்கு வந்து இன்னொரு ஒரு
அதிசயமான ஒரு இது என்னன்னா, திஸ் இன்சாம்னியாக், தி டெவலப்பர்ஸ் ஆஃப் இன்சாம்னியாக், தே கிரியேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ். ஓகே, சூப்பர் ஹீரோ சூட்ஸ் ஸ்பைடர்மேனுக்கு. நாட் ஜஸ்ட் திஸ் கேம். அவங்க என்ன இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ராச்செட் அண்ட் கிளாங்க் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்லயும் அந்த ராச்செட் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு நிறைய சூட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள இந்த இன்சாம்னியாக்கோட டெவலப்பர்ஸோட ஸ்ட்ரென்த்தே creating innovative suits and creating innovative gadgets. So இந்த அந்த அவங்களோட ஒரு லெவல் அடாப்ட் பண்ணி அதே இதை நான் வந்து இன்னொரு வேற ஒரு ஸ்பைடர்மேன் கேம்குள்ளே கொண்டு வரணும்னா எப்படி நான் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சூட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கேட்ஜெட்ஸும் புது புது கேட்ஜெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹவு தே ஹவ் இன்கார்பரேட்டட் தட் அவங்களோட ஐடென்டிட்டி லூஸ் பண்ணாமல் they have brought in their innovation. Okay, add on இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி the originality இல்ல. Sorry, originality நிறையவே இருக்கு. கரெக்ட்டா? So this is something that I really liked about Spider-Man. So what is the mission, the ultimate mission? The ultimate mission னா இந்த ஸ்டோரி எல்லாம் நான் சொன்னேன்ல, இந்த கேரக்டர்ஸ்க்கு இதை தவிர்த்து ஒரு கிரேவன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வில்லன் இருக்கான். ரைட். அவன் என்னன்னா, he's a hunter. So what he hunts பீஸ்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவனுக்கு வந்து வேற ஒரு சேலஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கம்ஸ் டு நியூயார்க் டு இவங்க பீட்டர் பார்க்கர் அண்ட் மைல்ஸ் எல்லாம் இந்த பெரிய இந்த ஸ்கார்பியனாக இருக்கட்டும், வல்ச்சராக இருக்கட்டும், அவங்களோட பெரிய சாண்ட்மேன், அந்த பெரிய வில்லன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்கல்ல. திஸ் கை tries to take on a fight with all of them and kills them. Because villain killer, right? So அப்படி பார்க்கும்போது இந்த சிம்பியாட் சூட்குள்ள இவன் வந்த உடனே he finds out how powerful Peter Parker is with that suit. இந்த ஸ்பைடர்மேன் தான் என்னோட அல்டிமேட் கோல், நான் இவன் செத்தா நான் இவன் கையில் தான் சாகணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ தி அல்டிமேட் கோல் இஸ் ஒன் டு சேவ் ஹாரி அண்ட் கிவ் ஹிம் பேக் த சூட், ஆர் டு டெஸ்ட்ராய் தட். ஏன்னா இட் இஸ் டேக்கன் ஓவர் த சிட்டி. அந்த சிம்பியாட் வந்து இட்ஸ் a danger because it's an alien. இது அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. பட் அதோட பெரிய பிரச்சனை வந்து இவன், அவன் பேர் என்ன சொன்னீங்க? வில்லன் பேர் கிரேவன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பவர். என்னது அவனுக்கு சூப்பர் பவரே இல்ல. தட் இஸ் வாட் he is a beast of a human. Oh, okay. He hunts other humans and the other villains that are there in the video game. In fact, in the secondary story da Craven off actually. So idhula dhaan game ஆரம்பிக்கும், Craven off la dhaan game ஆரம்பிக்கும். இந்த symbiote எல்லாம் வரது அப்புறம். So then how they merge the two to bring a wholesome ending அப்படிங்கிறது தான். ஓகே, ஒரு இது. அப்பனா இதுக்கு மேல இந்த கேமை பத்தி பேசத விட்டுறலாம் ப்ரோ. ஒருவேளை பாவம் நிறைய பேர் இன்னும் முடிக்காம இருக்கலாம், பாதியில இருக்கலாம். நீங்க தயவு செஞ்சு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பாயிலர்ஸ் ஃபார் ஸ்பைடர்மேன் 2 அப்படின்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். பட் எனிவே வில் somehow like spoil your day. So இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஸ்பைடர்மேன் 2 கொடுத்துறீங்க. கரெக்ட். 3 கேம்ஸ், இந்த வருஷத்தோட 3 கேம்ஸ். இதோட அல்டிமேட் வேற எதுவுமே இல்லை. இவங்க தான் வந்து நிக்கிறாங்க இல்லையா, இந்த 3 கேம்ஸ் தான். ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் நிக்கிறான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே கொடுத்துருக்கலாம்ல அப்போ. அதுக்கு இல்ல, இவங்க வந்து அதுக்கும் மேல. ஓகே, அல்டிமேட் என்ன பொறுத்த வரைக்கும் I'll tell you how ultimate this is. It made me feel so like அந்த கேம் நான் முடிச்ச உடனே நான் ஏன் இன்னும் இங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. From a mental state, right? It affected me in so many ways, which is உங்களோட வந்து ஒரு மென்டல் எனர்ஜியை ஒரு பாசிட்டிவ் வேக்கும் எடுத்துட்டு போகலாம், நெகட்டிவ் வேக்கும் எடுத்துட்டு போகலாம். பட் that depends on how you are taking it. Okay, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கேம் அவார்ட்ஸ் December 7th நம்ம ஊர் டைமுக்கு 8th early morning 6 AM அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நாமினிஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே ஹவு ஐ கேவ் திஸ் தி அல்டிமேட் இது அப்படின்னா, ஐ வெண்ட் இன் டு த voting செக்ஷன் ஆஃப் கேம் அவார்ட்ஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கேமுக்கு தான் அக்ராஸ் ஆல் தேவர் நாமினேட்டட் ஃபார் ஐ திங்க் 7 or 8 different categories. அத்தனை கேட்டகரிக்கும் ஐ நாமினேட்டட் them for the first place. Wow. That is how much I fell in love with this video game. And this video game is nothing but Alan Wake 2.
ஓகே ஆலன் வேக் 2 ஆமாம். ஓகே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இது வந்து தி அல்டிமேட் கேம் தட் தே ஹவ் டன். நீங்கள் Poets of the Fall பேண்ட் கேட்டிருக்கீங்கல்ல, they are the guys who did multiple tracks for this video game. And இதில் என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இந்த கேமில், they have movie sequences within the video game. ஓகே அண்ட் அது எல்லா கேம்லயும் தான வரும், நிறைய கேம்ல வரும் இல்ல? இல்ல வரும். இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க திடீர்னு நடந்து போயிட்டே இருக்கும்போது சடனா ஒரு இடத்துல இட் வில் கெட் கட் அண்ட் ஒன் மூவி மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ப்ளே no options, you'll have to like get into that. You have to cross that. So what is that அப்படினு உங்களுக்கு அது புரியறதுக்குள்ள you will be thrown back in. And not just that, the developers who developed this game were the original creators of Max Payne. பழைய Max Payne. Yes. Max Payne some hit அந்த கேம். ஆமா. சோ அவங்களோட இதுதான் இப்போ இவங்க வந்து பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, this entire game was inspired by Twin Peaks. Twin Peaks ன்றது ஒரு சீரிஸ் which was created by David Lynch. அவர் கிரியேட் பண்ண ஒரு சீரீஸ் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இவங்க ஒரு வீடியோ கேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ஹாரர் கேம். இதில் இந்த கேமோட ப்ரெமைஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கேம் சொல்கிறேன், நம்ம ஆலன் வேக் 1. இது வந்து திஸ் கேம் கேம் அவுட் இன் 2010 ஐ திங்க். இப்போ 13 இயர்ஸ் கழிச்சு இப்போ செகண்ட் சீக்வல் விட்டுருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேமில் என்னென்னா, ஹீ வில் கெட் இன் டு ஆலன் வேக் இஸ் அன் ஆத்தர் ஹூ வில் ரைட் மிஸ்ட்ரி நாவல்ஸ். he will have a writer's block, right? So இவன் வைஃப் என்ன பண்ணுவார், பிரைட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டவுனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த டவுனில் இருக்கிற ஒரு இடத்துல இவங்களை வந்து தங்க வச்சுட்டு இவன் வந்து ஒரு டைப்ரைட்டர் வாங்கி கொடுத்து, இந்தா திஸ் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி the wife will enable the husband who is the Alan Wake, who is the main character. இதில் என்னென்னா, திடீர்னு வந்து ஒரு ஷேடோ பீயிங்ஸாக வரும், டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வில்லன் எல்லாம் வரும். ஸோ அவன் வந்து அவனோட மைண்டுக்குள்ளேயே அவன் போயிட்டுருப்பான். இன்னொன்று என்னென்னா, ஆஸ் யூ ஆர் ப்ராக்ரெஸிங் த்ரூ தட் வீடியோ கேம், அவன் கதை எழுதியிருப்பான் பாருங்க, அந்த கதை எழுதினோட மேனுஸ்கிரிப்ட் பேஜஸ் அவனுக்கு கீழே கிடைக்கும். அவன் இது எடுத்து படிப்பான். ஹீ ஹாஸ் நோ ரெக்கலெக்ஷன் தட் ஹீ ரோட் இட், ரைட்? பட் ஆனால் அவன் எழுதியிருக்கிற மாதிரியே நடக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மைண்ட் பெண்டிங்கான ஒரு ப்ரெமைஸில் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேமில் என்ன எண்டிங் அப்படின்னா, திஸ் டார்க் பிளேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள அவன் அந்த அவனோட ஒய்ஃப் உள்ளே போயிடும். ஸோ ஹீ வில் டைவ் இன் டு த டார்க் பிளேஸ் டு சேவ் ஹிஸ் ஒய்ஃப். அதோட கேம் முடிஞ்சுது ஃபர்ஸ்ட்டு. த செகண்ட் ஒன் இஸ் தட் இந்த ஃபர்ஸ்ட் கேமில் வந்து ஒரு FBI ஆஃபீஸர் வருவான், அவனோட பாடி தான் இங்கே கிடக்கும் போடு. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி, இட் இஸ் சைக்கலாஜிக்கல் ஹாரர், தெர் இஸ் டிடெக்டிவ்ஸ். இதில் வந்து யூ வில் பிளே as 2 கேரக்டர்ஸ். சாகா ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு ஃபீமேல் போலீஸ் ஓட இது, அண்ட் அஃப்கோர்ஸ் தி செகண்ட் ஒன் இஸ் ஆலன் வேக், ரைட்? இந்த கேரக்டர்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது தி ஸ்டோரி ஹவு இட் பென்ஸ் இஸ், he is a writer. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்ல. ஓகே. இந்த கேமில் எப்படி ஒரு ப்ரெமைஸ்னா, he enters one sequence. ஓகே, ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வேல வந்து அவன் யோசிக்கிறான், ஓகே இந்த இடத்துல ஒரு மர்டர் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ரோல் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் கோஸ் இன் டு தட் மைண்ட் ஸ்பேஸ். he will rewrite the entire story. அந்த ஸ்டோரி அவன் எழுதி முடித்த உடனே உங்களோட சீக்வன்ஸ் அப்படியே மாறிடும். ரியல் கேமில் லைக் டக்குன்னு ஃபுல் என்வாயன்மெண்ட் வில் சேஞ்ச். அங்கங்கே பாடி கிடக்கும், இது இருக்கும். சப்போஸ் அவன் அந்த இடத்துல வந்து ஓகே திஸ் இஸ் நாட் சால்விங், ஐ வில் ஹாவ் அன் அதர் ஆல்டர்னேட் ரியாலிட்டி, நான் வேற ஒன்று எழுதுறேன் அப்படின்னா, ஆஸ் ஹீ இஸ் திங்கிங் அண்ட் ரீரைட்டிங் ஸ்டஃப் இன் ஹிஸ் மைண்ட், தி ரியாலிட்டி வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு வாட் ஹீ இஸ் ரைட்டிங். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் பெண்டிங் சீக்வன்சஸ் வந்து உங்களுக்கு லிட்ரலாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, லைக் ஐ டோல்ட் யூ ஐ ஸ்டடி அ லாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு த டெவலப்பிங் ஹேப்பன்ஸ் இல்லை. ஸோ ஃப்ரம் அ டெவலப்பிங் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ நீங்கள் ஸ்பைடர்மேன் ஒரு வேர்ல்டு எடுத்துட்டிங்கன்னா நியூயார்க் இருக்குது. ஓகே, அந்த நியூயார்க்கில் நீங்கள் ஒரு சீக்வன்ஸில் பண்ணும்போது டே டைம் இருக்கும், நைட் டைம் இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறீங்கன்னா அந்த என்டையர் சீக்வன்ஸ் வில் சேஞ்ச்.
டிபெண்டிங் ஆன் வாட் ஹீஸ் ரைட்டிங். ஸோ இவங்க லெவல் டெவலப் பண்ணும்போது ஒரு இடத்துக்கும் ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு கெனாலுக்கும் they will change the entire sequences altogether. ப்ரோகிராம் பண்ணிருக்காங்களா bro? கரெக்ட்டா. சோ இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கு நீங்க ப்ளே பண்ணலாம். ஓகே, பட் இப்ப சாரி நீங்க சொல்லும்போது எனக்கு நினைச்சு பார்த்துக்கிறதுக்கு கரெக்ட்டா நீங்க சொன்னீங்களா RPG கேம், அதுக்கு அப்புறம் இன்னொரு RPG கேம் ஏதோ சொன்னீங்க, கிளாசிக் RPG. அது இது என்ன மாதிரி கேம் bro? This is a standalone RPG ன்னு தான் சொல்லுவோம். ரோல் பிளேயிங் கேம் தான், because you are assuming the role of a person and then you are playing from that person's perspective, right? இதுலானா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, you have certain amount of flexibility to figure out what to do, how to do it அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மர்டர் மிஸ்ட்ரி இருக்கு, சைக்கலாஜிக்கல் ஹாரர் இருக்கு, ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கு, தென் யூ ஹாவ் சர்வைவல் மோட், தட் இஸ் இட்ஸ் அ சர்வைவல் கேம் அப்படின்வாங்க. ஸோ சர்வைவல் கேம்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக உங்களுக்கு வந்து யுவர் சப்ளைஸ் ஆர் லிமிடெட். தட் இஸ் ஆமோன்னா இப்போ நீங்க வந்து ஒரு கால் ஆஃப் டியூட்டி ஆடுறீங்கன்னா நீங்க ஆமோ பிக்கப் பண்ணீங்கன்னா உங்களோட மேகசின் ஃபுல் ஆயிரும், கரெக்டுங்களா? இங்க அப்படி கிடையாது. ஆமோ பிக்கப் பண்ணீங்கன்னா 2 புல்லட் 3 புல்லட் தான் வரும். ஸோ இப்போ 10 எனிமி வராங்கன்னா உங்களுக்கு கையில் 3 புல்லட் தான் இருக்கு, என்ன பண்ணுவீங்க அந்த இதுக்கு? ஸோ வெதர் யூ வில் ரிசார்ட் டு அ மீலே வெப்பன் ஆர் இஃப் யூ வில் சூஸ் அ டிஃப்ரெண்ட் கன், அதுவும் உங்களுக்கு ஸ்பேசஸ் எல்லாமே லிமிட்டெட், right? You can carry only so much at a certain point in time, so you will have to do inventory management. Okay, so நீங்க கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணி விளையாடினா தான் உங்களுக்கு வந்து you will be able to even get through that process. மைண்டுக்கு கண்டிப்பா. so you just can't go and tap சில இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து ஃபிளாஷ் லைட்டை வந்து you need to shine the flashlight on the enemy. அவங்க சில எனிமீஸ் டிஸப்பியர் ஆயிடுவாங்க, சில எனிமீஸ் வில் கான்ஜர் அண்ட் தென் கம் ஹிட் யூ. ஸோ இப்போ 10,000 ஷேடோஸ் நீங்கள் நவரும் போது யூ வில் நாட் நோ who is the real enemy. ஸோ நீங்கள் வந்து ஆமாம், ஸோ நீங்கள் போயிட்டே இருக்கும்போது நெஞ்சு அப்படியே படக்குன்னு அடிக்கும். ஏன்னா யூஆர் வாக்கிங் த்ரூ தட் ஷேடோ, யூ டோன்ட் நோ who is going to come and hit you. ஓகே, என்ன லெவலில் இருக்கீங்க நீங்கள் இப்போ இந்த கேம்லையா? there's no particular level. I finished. முடிச்சிட்டீங்களா? ரைட். எவ்வளவு நாள் ஆச்சு இது முடிக்கிறதுக்கு? இது வந்து it took me about 23 hours. So but I spaced it out over 2-3 days. ஓகே, எவ்வளவு ப்ரோ இந்த கேம்? என்னது, நான் பிசியில் வாங்கினேன், விச் மீன்ஸ் ஐ கெட் இட் அட் ரீஜனல் ப்ரைஸிங் அட் 2,700 சம்திங். பட் நீங்கள் PS5 அண்ட் எக்ஸ்பாக்ஸில் வாங்குறீங்கன்னா ஃபுல் $60 காசு உறிஞ்சி எடுத்துட்டீங்க கேம் ஃபுல்லா 3 நாள். ஸோ அண்ட் ஆல்சோ பிகாஸ் இட்ஸ் போயட்ஸ் ஆஃப் த ஃபால், அவங்களோட சாங்ஸ் எல்லாமே லைக் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் சாப்டர் அண்ட் வைல் யூ ஆர் பிளேயிங் த கேம் தியர் சாங்ஸ் வில் பிளே, த பேண்ட் வில் பி தேர், தே வில் பர்ஃபார்ம். ஸோ வேற லெவலில் ஒன்று இருக்கும். இவங்க என்னன்னா, ரெமெடி in the developers of these games, they also did a previous game called Control. So இவங்க வந்து நம்ம லோக்கி பாய் மாதிரி ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் கேம் நல்லா இல்லைனா இன்டர்வியூ கொடுப்பாங்களா, நீங்கள் பார்த்த விளையாடின கேம் ஃபேக் அப்படின்னு? ஒன்றும் இல்லை, கேம் நல்லா இல்லைனா இன்டர்வியூ கொடுத்து நீங்கள் பார்த்ததெல்லாம் ஃபேக் அப்படின்னு விளையாடினதே ஃபேக், நீங்கள் ஃபேக் கேம் ஏதோ போலியான ஆள்கிட்ட வந்து வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல், ஆலன் வேக் are 2 games that are coming into this. இதில் என்னன்னா, the character who plays Max Payne, அவனோட ஃபேஸ் தான் இந்த கேமில், and he is also the writer of the game who plays the main character. இதில் சப்போர்ட்டிங் கேரக்டராக ஒருத்தர் வருவான், ஓகேவா? on top of that, இந்த நான் புக் எழுதுறேன்னு சொன்னால இந்த ஆத்தர், அவன் வந்து அலெக்ஸ் கேசின்னு ஒரு இது பண்ணுவான். அவன் வந்து சாம் லேக், தட் இஸ் த டைரக்டர் இன் இஸ் ஓன் ஒரிஜினல் இது. ஸோ யூ ஹாவ் 3 different characters played by the same guy but voiced by different persons for different perspectives. மாஸ். ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க ஒரு கேம். it took them a very long time. In fact இவங்களது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து ஒரு பல்பாச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, there was the time அவங்க இந்த 360 and அந்த Xbox One வந்த புதுசில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்குள்ளே போகிறோம், ஸோ we need a game that will do both. என்ன சொல்கிறது, எங்களுக்கு டிவி ஷோவும் வருது, அந்த ஷோக்கு நடுவுலேருந்து நாங்கள் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு கேம் பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ரெமெடி என்ன பண்ணாங்க, தே சஜஸ்டட் தட் வீல் டூ ஆலன் வேக் ஒரு கண்ட்ரோல் மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஈ சைடு எங்களுக்கு புது ஐபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன இதில் தே டிட் குவாண்டம் பிரேக். மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து அப்போ இவங்க சஜஸ்ட் பண்ணும்போதே இவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பண்ண விட்டுருந்தாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வுட் ஹவ் ஹேட் திஸ் வின். But then now that they're independent,
right? They don't have that contract with Microsoft anymore. They got to make the game that they wanted, ஓகே which turned out for the better. பட் என்ன எங்களை மாதிரி கேமர்ஸுக்கு வந்து நான் ஆலன் வேக் வந்து ஐ ரிமெம்பர் பிளேயிங் வென் ஐ வாஸ் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் நான் இருக்கும்போது ஆலன் வேக் நான் ஆடி இருக்கேன், ரைட்? அதுக்கப்புறம் ஃபார் மீ நவ் வாட் ஐ வெயிட்டட் 13 years ஃபார் மீ டு பிளே த சீக்வல். போடு ஒரு கிளிஃப் ஹேங்கர் 13 yearsக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னா பாருங்க, ரைட்? ஒரு 3 கேம் பத்தி சொல்லிட்டு அதுக்கும் மேல ஒரு கேம் பத்தி சொல்றீங்கன்னா there has to be something about the game. So விளையாடி இருக்கவங்கலாம் வந்து லைக் if that all like நிறைய பேர் விளையாடி இருந்தா வந்து maybe they can share their experience. கண்டிப்பா. பட் ஆனா this is one game that everybody should play. நான் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இந்த சைக்கலாஜிக்கல் ஹாரர் பிடிக்காது, இட்ஸ் நான் இந்த ரெசிடென்ட் ஈவில் மாதிரி கேம்ஸ் விளையாட மாட்டேன். ஈவன் ஐ டோன்ட் லைக் ஹாரர். நான் கூச்சமே இல்லாமல் கை பிடிச்சிட்டு அழுதுருவேன் பக்கத்தில் யார் இருந்தாலும். ஸோ ஐ டோன்ட் வாட்ச் ஹாரர் மூவிஸ் நாட் டு ஐ பிளே ஹாரர் வீடியோ கேம்ஸ். பட் இந்த ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனுக்காக மட்டுமே ஐ புட் மை செல்ஃப் த்ரூ இட் டு பிளே திஸ். நைஸ் நைஸ், ரைட்? நான் சொன்னேன்ல இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம், இது வந்து எனக்கு வந்து ஐ எம் நாட் டூ bothered by the challenge. So I played it on easy because I wanted to experience the story. காம்பேட் எல்லாம் இதில் வந்து செகண்டரி தான். கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஐ வாண்ட் த ஸ்டோரி டு கோ இன், ஐ வாண்ட் த கேரக்டர்ஸ் டு கோ இன். ஸோ வென் ஐம் திங்கிங் அபவுட் ஆல் திஸ், த காம்பேட் பிகம்ஸ் த லீஸ்ட் ஆஃப் மை கன்சர்ன்ஸ் அட் தட் பாயிண்ட். வித் தட் நம்ம இதோட இஜெக்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஃபேண்டாஸ்டிக். ஸோ லைக் கன்சோல்ல இருந்து வெளில எடுத்த சிடி மாதிரி டக்குன்னு அப்படியே ஹாட்டா. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. இல்லை ஜாலியாக இதான் லாஸ்ட்னா அப்படி சொல்லணும் அந்த டைலாக். திருப்பி வர போகிறவங்க அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, வீடியோ நல்லா போச்சுன்னா பேமெண்ட்லாம் கேட்காதீங்க சொல்லிட்டேன். கண்டிப்பாக.